மெல்ல தூவும் மழையில் சிறுதூர பயணமும் இன்பம் தரும். எங்கேயாவது பனை வெட்ட போறார்கள்னா அந்த வெட்டுற பனைக்கு 10 பனையை வச்சு முதலே காட்டணும். எப்படி இருக்குன்னு வெள்ளத்துக்குள்ள விழுந்த தம்பிய அக்கா, தம்பி நீ இன்னைக்கு நினைஞ்சு போனா இப்படியே போக முடியாது, நீ வீட்டை போன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா இன்னொரு கொஞ்ச காலத்துல எதிர்கால சந்ததிக்கு பனைமரம் இதுதான் என்று காட்டினா அடையாளம் காணுவார்களான்னு தெரியல. இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எதிர்காலத்தில் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த சேவையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். ஜெஃப்னா பிசினஸோட தொடர்பு கொள்ளுங்கோ. திரையில தெரிகிற இந்த தொடர்பெண்ணை பயன்படுத்தி அவர்களோட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கோ. இது மாத்திரமல்லாது நிறுவனங்களை பதிவு செய்து கொடுக்கிறார்கள், அறக்கட்டளைகளை பதிவு செய்து கொடுக்கிறார்கள், சகல விதமான சட்ட ரீதியிலான உரிமங்களையும் பெற்றுக் கொடுக்கிறார்கள், அத்தோட கணக்கியல் சேவையையும் வழங்குகிறார்கள். எனவே இந்த சேவைகளை பெற்றுக்கொள்றதுக்கு ஜெஃப்னா பிசினஸோட தொடர்பு கொள்ளுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்று 11ஆம் நாள் 9ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இப்போ நேரம் 2:50 ஆகுது. இன்று மதிய வேளையில் ஒரு காணொளி பதிவுக்கு போகணும் என்று திட்டமிட்டிருந்தாலும் எங்களால் போக முடியல. காரணம் என்னென்னா இப்போ மழை பெய்து கொண்டிருக்குது. அப்போ என்ன காணொளி பதிவு செய்யலாம்னு யோசித்த நேரத்தில் நான் ஏற்கனவே பதிவிட்ட ஒரு சின்ன காணொளி பார்த்தேன். அதாவது டிக்டாக் தளத்தில் பதிவிட்டிருந்தேன். மெல்ல தூவும் மழையில் சிறுதூர பயணமும் இன்பம் தரும். இப்படி நான் குரல் கொடுத்து ஒரு காணொளி ஒன்று பதிவிட்டிருந்தேன். அப்போ உண்மையிலே இந்த மெல்ல தூர மழைக்குள்ள ஒரு பயணம் போனோம்னா அது வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். எனவே மழைக்காலம்ன்றது எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் பெரிய மழை பெய்தால் என்னடா இது சனி மழை என்று சொல்லுவோம், பெரிய வெயில் அடித்தா என்னடா இது சனி வெயில் என்று சொல்லுவோம். ஆனாலும் இரண்டுமே மழை பெய்கிற நேரம் வெயிலையும், வெயில் அடிக்கிற நேரம் மழையையும் தேடுற ஒரு மனநிலை தான். அக்கறை மாட்டுக்கு இக்கறை பச்சை மாதிரி தான் யோசிப்போம். எனவே மழைக்காலம் பெறுகிற போது அதை சரியாக ஒரு நினைவாக பதிவு செய்து வச்சிருக்கிறது பொருத்தமாக இருக்கும். இதுவே பெரிய மழை பெய்து நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டால் எங்களுக்கு அதில் ஒரு மனக்கவலை இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன துளிகள் விழுந்து கொண்டு இருக்கு பாருங்க, இங்கே பாருங்க, மெல்ல தூவி கொண்டிருக்கும் மழை. எனவே இந்த மழைக்குள்ள நாங்கள் சில இடங்களுக்கு பயணம் செய்ய போகிறோம். அதுக்காக முக்கியமான இடங்களுக்கு போக போகிறோமான்னு கேட்டால் இல்லை, சில வீதிகளூடாக பயணம் செய்ய போகிறோம். குறிப்பாக செருப்பிட்டியில் இருக்கிற எங்களுடைய தோட்ட வீதியூடாக பயணம் செய்து ராசபாதைக்கு போய் ராசபாதையில் இருந்து நீர்வேலியில் இருக்கிற ஒரு குறுக்கு வீதிக்கு போக போகிறேன். அந்த குறுக்கு வீதி மழை காலத்தில் இப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கோ. உண்மையிலேயே நான் நேற்றைய நாளில் அந்த குறுக்கு வீதிக்கு எதிர்ச்சியாக போன நேரம் எனக்கு அது பிடிச்சு கொண்டது. இன்றைக்கி மழையோடு அதை போய் பார்க்கும்போது அது வித்தியாசமாக இருக்கும். நான் அதை பதிவு செய்யணும்னு யோசிச்சேன்னா, எனவே இன்றைய நாளில் மழையோடு போய் பதிவு செய்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. எனவே முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். மழைக்காலம் என்றால் உங்களுக்கு ஞாபகம் வார ஏதாவது குறும்புத்தனமான நிகழ்வுகள் இருந்தால் கருத்தாக பதிவு செய்யுங்கோ. எனக்கு மழைக்காலம் என்ற உடனே நினைவுக்கு வாரது, நான் என்னுடைய அக்கா இன்னொரு நண்பன் எங்கே போனாங்க, என்னுடைய மேலதிக வகுப்புக்கு டியூஷனுக்கு போய் கொண்டிருக்கிற நேரத்தில் வெள்ளத்துக்கு விழுந்து போனேன். வெள்ளத்துக்குள்ளே விழுந்த தம்பியை அக்கா, தம்பி நீ இன்றைக்கு நினைஞ்சு போனால் இப்படியே போக முடியாது, நீ வீட்டை போன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா என்ன பக்கத்தில் இருந்த ஒரு கிணத்தடியில் கொண்டு போய் குளிக்க வச்சு உடுப்பை பிழிஞ்சு மேலதிக வகுப்புக்கு கூட்டிக்கொண்டு போனவா. இந்த மாதிரியான சின்ன சின்ன நினைவுகள் வந்து எங்களுக்கு உள்ள எப்போவுமே இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வர நினைவுகளை பதிவு செய்யுங்க. இப்போ நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடங்குவோம். மழைக்காலத்தில் ஊர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஒரு நகரப்பகுதியை பார்க்குறத விட இந்த மாதிரியான உள்ளூர்கள் வித்தியாசமாக இருக்கும். என்ன அந்த தோற்றத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்கள்ட கோயிலடியும் காட்டிக்கொண்டு போவோம் மழைக்காலத்தில் எப்படி இருக்கு. சரியா, நேற்று ஒரு திருவிழா நடந்ததால் இரண்டு பக்கமுமே கம்பிகளில் டியூப்லாய் கொழுவி இருக்கிறோம். நான் கொழுவையில் நண்பர்கள் தான். சரியா, இங்கே பாருங்க, மழை ஓரளவாக தான் பெய்திருக்கு. ஆனால்
இப்படி புதைக்கும். இந்த இடத்துல ஒரு மணல் தன்மை மாதிரியான ஒரு நிலத்தோற்றம். அப்படியே இந்த பக்கம் பாருங்க, பனைகள் அதிகமாக பனைகளை பார்க்க முடியுது. சரி, இப்படியே கோயிலை சுற்றி கொண்டு வருவோம். ஆமாம் அங்கே வாங்க, திரும்பி நடந்த பாருங்க. மழைக்காலம் வேண்டாம், விழுந்தெழும்புற நினைவுகளும் வரும். அப்படி இருந்தால் சொல்லுங்க. அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல கோயில் ஓரத்தில் ஒரு தேமா மரம் நிற்குது. முந்தி நிறைய தேமா பூக்களை பார்க்க முடியும், தேமா மரங்களை பார்க்க முடியும். ஆனால் இப்போ குறைவு. முந்தி மிக அதிகமாக இருக்கும். எங்கெண்ட ஊர்லேயோ ஒரு 7-8 தேமா மரம் நின்றது எனக்கு தெரிஞ்சவர்கள் காணிக்குள்ளேயெல்லாம் நின்றது. ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை. அப்படியே இந்த இடத்துல பாருங்க, கோயிலுக்கு முன்னுக்கும் ஒரு தேமா மரம் நிற்குது. சரியா, இதுதான் எங்கண்ட ஊர் சிவன் கோயில், சிறுப்பெட்டி சிவன் கோயில். இப்போ நாங்கள் இந்த தார் வீதிக்கு ஏற்றினா தான் மகிழ்ச்சி அடையலாம், இல்லாட்டி விழுந்தெழும்போம்னு பயப்படுறோம். சார் எப்படி இருக்குன்னு. இதுவே வெயிலன்னா ஐயோ என்ன மாதிரி இருக்கும். உண்மையாக மழைக்காலங்களில் ஒவ்வொருவருடைய ஊரும் அப்படியே தோற்றம் தலைகீழாக மாறுமேன்னு அதை எங்களால் அவதானிக்க முடியுது. இதில் பாருங்கோ, சணல் விதைச்சிருக்கு. இதால் இப்போ வேலை பக்கம் திரும்பி போவோம். பாருங்க, அதில் ஒரு வாகனம் போகுது, சின்ன உழவு இயந்திரம். ஏற்கனவே நான் ஒரு தடவை பதிவு செய்தேன். சரி, இப்படியே போவோம். ஓ, உண்மையா எனக்கே இந்த ஊரில் பொறாமல் வருதப்பா. அப்படி இருக்கு தெரியுமா. ஆனால் இப்போ என்ன சொல்லுங்க, திடீர்னு இப்போ விடியிலேருந்து மழை பெய்தா அது பரவாயில்லை. திடீரென்று மழை வந்தால் ஒரு 10-11 மணிக்கு பிறகு மழை வந்தால் இந்த மாதிரி பாருங்கள், இதில் தோட்டத்தில் லீக்ஸ் நட்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அது மழை குழப்புற மாதிரியே இருக்கும் என்ன விளங்க. சரி, இந்த இடத்து பாருங்கள், 2 பக்கமும் தென்னை மரங்கள் எப்படி இருக்குது. வேகமாக ஓடவும் பயமாகறாங்க. தொப்பன்னு விழுந்தார் தொப்பி கலந்தார். அது யார்? பனங்காய். ஓ, இந்த பக்கம் பாருங்க. உண்மையிலேயே நான் முதல் சொன்ன மாதிரி மழை பெய்தா இதுதான் ஒரு கவலையாக இருக்கும். தோட்டத்தில் வேலை நடந்து கொண்டு இருக்கும்போது அதுக்கு இடையூறாக அமையும். மற்றபடி பரவாயில்லை. அதே மாதிரி இடப்பக்கமும் பாருங்க, தோட்டங்களை நிறைய பயிர்கள், வெங்காயம். இப்போ லீக்ஸும் அதிகமாக வைக்கிறார்கள், கரட் போடுறார்கள். அடுத்தது இந்த பக்கம் பாருங்க, பப்பாசி தோட்டம். அது மாதிரி பீட்ரூட் தெரியுதா? இதில் பாருங்க, வெங்காயம் பிடுங்கி வச்சிருக்கு. ஆனால் இதெல்லாம் இவர்களுக்கெல்லாம் இது பெரிய அளவில் பாதிப்பு. ஏன்னா வெங்காயம் பிடுங்கி அதை காய விடுறது என்ன, வெங்காயம் விளைந்து அறுவடை செய்து அதை காய விட்டு ஒரு 2 இன்றைக்கி பின்னேரம் பிடி கட்டி அதை வலையில் கொண்டே போடுவார்கள். என்ன இன்றைக்கு விடிய தான் கட்டுறேன்னு சொன்னால் இன்றைக்கு அதிகாலையில் மழை வந்துடும். அப்போ இன்றைக்கு நினைஞ்சால் இன்றைக்கு கட்ட முடியாது, இன்னொரு 3 நாள் விடணும். சில பேருனுடைய வெங்காயம் தோட்டத்துக்குள்ளே பிடிங்கினதுக்கு பிறகே அழிஞ்சிருக்குது. அப்போ அப்படியான பாதிப்புகள் இந்த மழையால் இருக்குது. அந்த ஒவ்வொரு பாதிப்பும் வாரவர்களுக்கு தான் அதனுடைய இழப்பு தெரியும். இப்படி பாருங்க, இப்போ நாங்கள் இப்படி போகிறோமில்ல, இது மெல்ல தூவும் மழையில் சிறு தூர பயணமும் இன்பம் தரும்னு சொல்கிறோம். ஆனால் இதுவே நான் ஒரு தோட்டம் செய்து இன்றைக்கி வெங்காயம் கட்டுற நாள் வைப்போமே, திடீரென்று மழை வந்தால் எனக்கு அது மெல்ல தூவும் மழையில் துன்பம்தான் தரும். இப்போ இதில் வர வலப்பக்க குறுக்கொழுங்கைக்குள்ளே நாங்கள் போகிறோம். இந்த குறுக்கொழுங்கை ஊடாக பயணம் செய்து இந்த பகுதி எப்படி இருக்கின்றதை பார்ப்போம்.
சரி, நான் சொன்ன அந்த இடம் வந்துட்டுது. இதால் இப்போ இடப்பக்கம் போவோம். இந்த மலை தூறலோட இந்த வீதியால் பயணம் செய்யும் போதே உண்மையிலே அவ்வளவு சிறப்பாக இருக்குது. இப்படியே பாருங்கோ எப்படி இருக்குண்டு. 2 பக்கங்களில் இருக்கிற வேலியினுடைய கதையால்கள், கிழுவை, அதுபோல் பூவரசு, இப்படியே 2 பக்கமும் மூடி கீழ்ப்பகுதி பாருங்க இவ்வளவு சிறப்பாக இருக்குதுண்டு. சில இடங்களில் எப்படி இருக்குமெண்டா 2 பக்கமுமே பூவரசு வளர்ந்து இப்படி மூடி அதை பார்க்கும்போது அவ்வளவு சிறப்பாக இருக்கும். இந்த இடத்தோட தார் வீதி முடியுது பாருங்கோ. இப்படி இருந்தால் இப்போ சனப்பிழக்கம் இல்லாத இடம் என்ற ஒரு எண்ணம் தான் எங்களுக்குள்ள வரும். ஆனால் முன்னே காலங்களில் இப்படி தான் பல இடங்கள் இருக்கும். இப்போ குடியிருப்புகள் இருக்கிற இடத்தை தாண்டி நாங்கள் பயண போக்குவரத்துகளில் போகிற வீதிகள் கூடுதலாக இப்படித்தான் இருக்கும். இந்த இடமெல்லாம் அவ்வளவு சிறப்பாக இருக்கட்டும் பாருங்கோ. இதால் இப்போ இடப்பக்கம் திரும்புவோம். சரி, நாங்கள் இப்போ வந்திருக்கிற இடத்துல இந்த பக்கம் பாருங்கோ, அதிகமான பனை மரங்கள், ஒரு பனங்காட்டைத்தான் எங்களால் பார்க்க முடியுது. இவ்வளவு சிறப்பாக இருக்குன்னு பாருங்கோ. இந்த இடத்துல இருந்து நாங்கள் இனி திரும்பித்தான் போகணும். ஏன்னாண்டா இதோட பாதை முடியுது. இந்த இடத்துல நின்று அப்படியே பாருங்கோ, சுத்த வர தோட்டங்கள் தான் இருக்குது. ஒரு பக்கம் பனை மரம் இருந்தாலும் அது ஒரு தோட்ட சூழல் மாதிரி தான் தெரியுது. இந்த பக்கம் பாருங்கோ அவ்வளவு பனை மரங்கள், என்ன உண்மையிலேயே பார்க்கவே ஆசையாக இருக்குது. இப்போ நாங்கள் வரும்போது இந்த இடத்துல தான் அதிகமான பனை மரங்கள் நிற்கிறத பார்க்குறோம். ஆனால் முன்பு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2008 2010 அந்த மாதிரி காலப்பகுதிகளில் எல்லாம் எங்களுடைய ஊராண்டி நிறைய, எங்கள் ஊருக்கு பக்கத்தில் கூரிப்பனை என்ற ஒரு இடமே இருந்தது. இப்போ அது கொஞ்சம் மந்த நிலைக்கு வந்துடுது. ஆனால் அவ்வளவு பனையாக இருக்கும். அதுக்குள்ளால் ஒரு நடந்து போகிறதுக்கான ஒரு குட்டி பாதை மாதிரி இருக்கும், அல்லது மிதிவண்டியில் போகிறதுக்கான ஒரு குட்டி பாதை மாதிரி இருக்கும். அப்போ அதெல்லாம் இப்போ இல்லை. ஏன்னா இன்னொரு கொஞ்ச காலத்தில் எதிர்கால சந்ததிக்கு பனைமரம் இதுதான் என்று காட்டினா அடையாளம் காணுவார்களான்னு தெரியல. அது இப்போ ஓரிரு ஆண்டுகளில் வராது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு பிறகு பனைமரம்ன்றது இப்படி ஒரு மரம் இங்கே இருந்தது என்று சொல்கிற அளவுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, நிறைய காணிகள் துப்புரவு செய்து வீடுகள் கட்டுறதுக்கு, தோட்டமாக்குறதுக்காக பனைமரங்கள் அழிக்கப்படுது. ஒன்றும் செய்யலாது. பனைமரம் வீட்டுக்கு தேவையண்டா. ஒரு பனைமரம் வெட்டைக்க எத்தனை பனைமரத்தை வைக்கிறார்கள்ன்றது முக்கியமானது. இதை வந்து ஒரு வீட்டுக்காரர் பனைமரத்தை வெட்டி செய்யக்க அது இந்த சூழல் வேறு. ஆனால் நிறைய இடங்களில் எப்படின்னா பனைமரத்தை வெட்டி அதை மரமாக்கி வைத்திருப்பார்கள் மரக்காலைகளில். இப்போ அப்படியான மரக்காலைகளுக்கு ஒரு சட்டம் கொண்டு போய் அந்த மரக்காலைகள் வந்து ஒரு விதிமுறையை பின்பற்றி ஒரு அமைப்பாக உருவாகணும். ஒரு நிறுவனத்துக்கு கீழே இதெல்லாம் இயங்குகிற மாதிரி, ஒரு அரச நிறுவனத்துக்கு கீழே இயங்குகிற மாதிரி. எங்கேயாவது பனை வெட்ட போகிறார்கள்னா அந்த வெட்டுற பனைக்கு 10 பனையை வச்சு முதலே காட்டணும். அதை வச்சு ஓரிரு மாதங்களுக்கு பிறகுதான் அந்த பனையை வெட்டலாம் என்ற ஒரு நிலை கொண்டு வந்தால், ஒரு பனை வெட்டும் போது 100 பனை வைக்கப்படுது அல்லது 10 பனை வைக்கப்படுது என்று சொன்னால் பனை அழிகிறதுக்கே வாய்ப்பில்லை. ஆனால் சரியான ஒரு சட்ட விதிமுறைகள் இங்கே இல்லை. சட்டம் அமுல்படுத்தணும். இப்போ நாங்கள் எங்களுடைய காணிகளில் எங்கேயுமே பனை இல்லை. நாங்கள் என்ன செய்வோம், மரம் வேணுமென்று ஒரு கடையில் போய் வாங்குகிறோம். ஆனால் அந்த மரம் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து வெட்டி கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த வெட்டும்போது அதுக்காக ஒரு 10 மரம் வச்சார்களான்னு கேட்டால் இல்லை. நாங்கள் கடையில் மரம் வாங்குறோம்ன்றதுக்காக எங்கள்கிட்ட கொஞ்சம் காணி இருக்கும்போது அதுக்கு பனையை வைக்க முடியாது. எனவே இதுக்கு ஒரு சட்டத்திட்டமாக ஒரு நிறுவன ரீதியாக, அரச நிறுவன ரீதியாக இதை செயற்படுத்தினா மட்டும்தான் சாத்தியப்படும் என்று நான் நினைக்கிறேன். திரும்ப பிரதான வீதி நோக்கி போகிறோம். போகும்போது அந்த மரங்கள் மூடி நின்று அந்த வீதி பகுதியூடாக பயணம் செய்யலாம். கூடாரம் போல காட்சி அளிக்குது. கூடைய கொஞ்சம் பதச்சி வச்சிருக்கணும். எப்படி இருக்கு பயணம்?
நேற்று நாங்கள் கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரியான சூழலில் வந்த நாங்கள் அந்த நேரம் இதுக்குள்ளே வேற நல்ல நிழலாக இருந்தது. திக்கு அந்த சின்ன சின்ன இடைவெளிக்குள்ளால் வெயில் விழுந்தாலும் மற்ற இடங்களோட ஒப்பிடும்போது இதுக்குள்ளே வேற ஒரு குளிர்மை தன்மையை உணர முடிந்தது. அடுத்தது 2 பக்கமும் வாழை தோட்டம் வேற இருக்குது. இப்போ பிரதான வீதிக்கு வந்துட்டோம். இப்போ இதில் இருந்து இன்னொரு வீதிக்கு போகிறோம். அதாவது ராசபாதைக்கு போய் நிலாவரை கிணறு இருக்குல்ல, அதனால் மெல்லாகம் சந்திக்கு போகிற வீதி. அந்த வீதியும் இந்த மழைக்காலத்தில் உண்மையிலேயே சிறப்பாக இருக்கும். அதை வார்த்தையால் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். நான் அங்கே போய் உங்களுக்கு காட்டுறேன். நான் எல்லா தோட்டங்களுக்குள்ளேயுமே பயிர் நிற்குமான்னு தெரியலை. பயிர் இருந்தால் மிக சிறப்பாக இருக்குது. சரி, நாங்கள் நிலாவரைக்கு வந்து விட்டோம். வேகமாக போனால் விபத்துக்கள் நடக்கும் என்பதால் மெதுவாக போகிறேன். இதால் இப்போ இடப்பக்க வீதிக்கு போவோம். இந்த இடமெல்லாம் பாருங்க அவ்வளவு சோலையாக இருக்குண்டு. அடுத்தது இந்த இடப்பக்கம் போவோம். இந்த வீதியால் போனால் மிக அழகான காட்சிகளை, நல்ல வடிவான காட்சிகளை பார்க்க முடியும். தோட்டங்களில் பயிர் நிற்கிறதோ தெரியல, பார்ப்போம். இந்த பகுதியிலெல்லாம் பயிர்கள் இல்லை. இப்போ நாங்கள போகும் பயிர் இருக்காதுன்னு நினைக்கிறேன்னு பார்ப்போம். இது ஒரு பிரதான வீதி மாதிரி தான், ஆனாலும் வீதியினுடைய 2 பக்கமுமே தோட்டங்களை தான் அதிகமாக பார்க்க முடியும். திக்கா வீடுகளும் இருக்குது. இதில் வேலை பக்கம் பாருங்க, தோட்ட வழி தான், ஆனால் பயிர்கள் எதுவும் இல்லை. அதில் பாருங்க ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலினுடைய முன்பகுதி எவ்வளவு சிறப்பாக இருக்குன்னு பாருங்க. நிறைய மரங்களை பார்க்க முடியுது. நாங்கள் இப்போ இந்த பகுதியால் போவோம். இதுதான் அந்த கோயில். முன்னுக்கு இப்படி இருக்குது. அதில் ஒரு சிவன் சிலை இருக்குது. உங்களால் அவதானிக்க முடியுதா? இப்படி அந்த கோயிலை நாங்கள் முதல் சுற்றி கொண்டு வருவோம். சரி, இந்த கோயில் மதுரை அம்பதி மீனாட்சி அம்மன் கோயில் என்று முன்னுக்கு பெயர் பலகையில் எழுதி இருக்குது. இப்போ நான் வடக்கு புன்னாலை கட்டுவன் சந்திக்கு வந்துட்டேன். இந்த சந்தியால் இடப்பக்கம் திரும்பி பயணம் செய்வோம். இந்த அரச மரத்துக்கு கீழே ஒரு பிள்ளையார் இருக்கிறார் பாருங்கோ. நல்ல சோலையாக இருக்குது அந்த இடம். இப்போ நாங்கள் பயணம் செய்கிற இந்த வீதி பலாலி யாழ்ப்பாணம் பிரதான வீதி. இந்த இடத்துல பாருங்கோ தேக்கு வைக்கப்பட்டிருக்கு. தேக்கும் காடு மாதிரி உருவாக்கி இருக்கிறார்கள். தனியார் காணி. உண்மையிலே இது வரவேற்கப்பட வேண்டியது. காணி அப்படியே விடாமல் ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்துகிறார்கள். அடுத்தது இதில் இருக்கிற இந்த பிள்ளையார் கோயிலும் நல்ல வடிவாக இருக்குது. இந்த மழை நேரத்தில் அதுவும் முன்னுக்கு பார்த்தீங்களா உழவு மரங்கள் நடப்பட்டிருக்குதுண்டு. சரி, இப்படியே நாங்கள் பயணம் செய்து தெற்கு புன்னாலை கட்டுவன் சந்திக்கு போவோம். நல்லா இருக்குது இந்த காட்சி. அதாவது மாலை நேரத்தில் மழை நேரம். தெற்கு புன்னாலை கட்டுவன் சந்திக்கு வந்தாச்சு. இப்போ நாங்கள் இடப்பக்கம் திரும்பி பயணம் செய்வோம். இப்படி நேர பயணம் செய்தால் நிலாவரை சந்திக்கு போகலாம். அப்படியே போய் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியிலே ஏறலாம். இப்போ இந்த வீதியால் பயணம் செய்யும் போதே உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன் மழைக்காலம் என்றது எவ்வளவு சிறப்பானதுன்றது.
இதில் இடப்பக்கம் பார்த்து கொண்டு வாங்க, இந்த தென்னை மரங்கள் பாருங்க அதிகமாக. நிலாவரை சந்திக்கு வந்துட்டோம். இன்றைய இந்த காணொளியில் மழைக்காலத்தில் உள்ளூர் எப்படி இருக்குமன்றதை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். எனக்கு உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு மெல்லிய மலைத்தூறலோட பயணம் செய்யும்போது மகிழ்ச்சியாக இருந்தது. அதான் மெல்ல தூவும் மழையில் சிறுதூர பயணமும் இன்பம் தரும். ஆனால் இதுவே தொடர்ச்சியாக போய் கொண்டிருந்தால் ஒரு வெறுப்பு வந்துடும். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சன்ற மாதிரி எதோ அளவுக்கு மிஞ்சி நாங்கள் அனுபவிக்க தொடங்குறோமோ அதில் ஒரு வெறுப்பு வந்துடும். அதனால் கொஞ்சமாக மலைக்குள்ளே ஒரு பயணம் போய் வந்திருக்கிறோம். சூரியன் பார்த்தார், இவங்கள் என்ன காணாமல் மலையை ரசிக்கிற மாதிரி இருக்குது. டக்கண்டு போய் இவன் என்ன ரசிக்க மட்டும் சூரியன் வந்து நிற்கிற, சூரியனை கண் கொடுத்து பார்க்க முடியலை. அந்த ரசனை தன்மைகள் எல்லாம் இல்லாமல் போகுது. சரி மக்களே, இன்றைய நாள் இந்த காணொளியிலிருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்று இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தின் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.